இசை ஏன் ஹராம் ஆக்கப்பட்டுள்ளது? எமது மார்க்கத்தில் அல்லாஹ்வின் நினைவை விட்டு விலகாத இசையை கேட்கலாமா? உதாரணத்துக்கு இஸ்லாமிய கீதம், அதுதான் அல்லாஹ் விட்டு தூரமாக்குறது இஸ்லாமிய கீதம். வணங்கிட்டா? இந்த இஸ்லாமிய கீதத்தில் எல்லாமே நல்ல முதல் அந்த பாட்டு, இஸ்லாமிய கீதத்தில் பாட்டில் பிழையான கருத்து எல்லாம் இருக்குது. யமனை விரட்ட மருந்தொண்டு இருக்குது நாகூர் தர்காவிலே. யமனண்டா உயிரை எடுக்கிற கடவுள், அவனை விரட்டுறதுக்கு மருந்து இருக்கு. அதாவது நிரந்தரமாக உயிர் வாழ்கிறதுக்கே நாகூர் தர்காவில் மருந்து இருக்குது. அவன் அங்கே இருக்கிற கபூரில் அடங்கப்பட்ட பெரியார்கிட்ட போய் கையேந்த சொன்னது நல்லா இருக்குமா என்ன, கடலோரம் வாழ்கின்ற வீமா என்று சொல்லி என்ன, வீமா என்ற ஒரு பெண் அவுலியா கடற்கரையில் என்ன அடங்கப்பட்டிருக்கிறா, அதுக்கிட்ட போக சொல்லி எல்லாம் பாட்டு இருக்குது. விளங்கிட்டா? நல்ல கருத்து இருக்கும். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை, அது நல்ல கருத்து. ஆனால் அதோட இசை சேர்ந்து வருதில்லை, அதான் பிரச்சனையே. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பட்டை ஹலாலாக்கி கொண்டு இசைக்கருவிகளை எடுத்துக்கொண்டு விபச்சாரத்தையும் ஹலாலாக்கி கொண்டு, அதாவது பெண்களையும் எடுத்துக்கொண்டு மதுபானத்தையும் எடுத்துக்கொண்டு மலையடிவாரத்துக்கு ஒரு கூட்டம் ஒதுங்கும். என்ன நடத்திக்காங்க? மது, மாது, பட்டு, இசை எல்லாம் ஹராமாக்கப்பட்டது. அந்த வழியில் ஆடு மேய்த்து கொண்டு வந்த இடையன் யாசகம் கேட்பான். வரும்போது திரும்பி வரும்போது தருகிறோம் என்று அனுப்பிடுவாங்க. அவன் திரும்பி வரும்போது அந்த மலை நடுங்கி சிலர் மரணித்திருப்பார்கள். மரணிக்காதவர்கள் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டிருப்பார்கள். இந்த ஒரு காலம் வராமல் உலகம் அழியாதுங்கிறாங்க. இது புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். இதில் சொல்லப்பட்ட எல்லாமே ஹராம் தான். மது ஹராம், விபச்சார மாதுக்கள் ஹராம், பட்டு ஹராம், கூட இருக்கிற இசையும் ஹராம் தான். எனவே இசை சம்பந்தமாக வரக்கூடிய ஒரே ஒரு சரியான ஹதீஸ் இதுதான். இதை விட்டுட்டு மற்ற ஹதீஸ்களில் சில அறிவிப்பாளர்களை பிரச்சனை இருக்குன்னு சொல்லி யூசுப் அல் கர்லாவி என்ன செய்கிறாரு, பத்துவா கொடுத்துட்டாரு, இசை கேட்கலாம்னு சொல்லி. ஒரு சில உலமாக்களும் பத்துவா கொடுத்தாங்க. ஆனால் அது இந்த ஹதீஸை நிராகரிச்சுட்டு வராங்க. இந்த ஹதீஸை எடுங்களேன், இது புகாரில் வர சரியான ஹதீஸ், இது மட்டும் போதுமே, இசை ஹராம் அப்படிங்கிறது. எனவே இசை கேட்கக்கூடாது. கருத்து பிழை இல்லாமல் இருந்தால், இசையும் இல்லாமல் இருந்தால் பாடல் கேட்கறது ஹலால். நம்மள்கிட்ட ஒரு ஆளுக்கு நல்லா பாட்டு வரும், நல்ல குரல் வளம் இருக்கு, நல்லா பாட தெரியும், கருத்து பிழை இல்லாத பாடல்களை பாடுங்க. அதை இஸ்லாமிய கீதம் பாடக்கூடிய முஸ்லீம்கள் தான் பாடணும்ன்றதில்லை. வைரமுத்து கூட நல்ல பாடல்கள் எழுதியிருப்பான். என்ன, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். நல்ல கருத்து, நல்ல கருத்து, அழகான கருத்து. என்ன, அதே மாதிரியாக ஹதீஸில் இருக்கிற அதே கருத்து பாடலாக வந்திருக்குது. ஹதீஸிலே இருக்குது, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. குல்லு மௌலிதின் யூலது அலல் ஃபித்ரா இன்னமா யு ஹப்பிதானியா யு நசிரானியா மஜ்ஜிசானி வாலிதாவு. இந்த ஹதீஸ் அப்படியே மொழிபெயர்த்த மாதிரி ஒரு பாட்டு. நல்ல கருத்து இருந்தால் இசை இல்லாமல் பாடிட்டு போங்க, பாடினது இருந்தால் கெசட்டில் போட்டு கேளுங்க, தப்பு கிடையாது.